டியர் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கெஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். சாரி நண்பா, ஒரு 2-3 நாளாக வீடியோ போட முடியல. அதனால தான் கம்யூனிட்டி போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு 2 நாளாக. இன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட் கூட கொடுக்க முடியல நண்பா, கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு, டைம் இல்லாதனால போட முடியல. ஆனால் இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து சிம்பிளான ஈஸியான பேட்டர்ன் தான் வந்திருக்கு நண்பா. இன்றைக்கி ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு நம்ம இன்றைக்கான கெஸிங்கை நாளைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வீக்லி சார்ட்டில் சரிங்களா, நான் மார்க் பண்ணி காட்டுறதே அதுக்கோசரம் தான் நண்பா. ஒரு வேளை நான் போடலினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் 95 சரிங்களா, 2 வாரம் கேப் விட்டு கரெக்டாக 59 சரிங்களா, கரெக்டாக அதே 2 வாரம் கேப் விட்டு அதே 95 நண்பா. இன்றைக்கி பிசிக்கு இந்த பேட்டர்ன் யாராவது நோட் பண்ணி ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்கியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நண்பா, கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. சரிங்களா? நம்ம இன்றைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம் வாங்க. அதாவது இன்றைக்கி வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா போன வாரம் ரிசல்ட்டு 595 நண்பா. சரிங்களா? அதாவது இந்த பி போர்டு 5 எடுத்து சி போர்டு வச்சதுக்கு சரிங்களா, பிசிக்கு எதுவுமே மேட்ச் ஆகியிருந்துருக்காது. சரிங்களா? அதனால் இந்த பிசிக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 72 அப்படி இல்லைன்னா இந்த 76 நண்பா. சரிங்களா? இது வந்து பிசிக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 5 எடுத்து சரிங்களா, இந்த சி போர்டில் வச்சதுக்கு அதே நம்பர் தான். சரிங்களா? இந்த 27 76 மேல் நம்பர் இது ஏபிக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? வந்தால் இந்த கிராஸ் பேட்டர்னில் நாளைக்கு சிம்பிளான ரூட் அடித்தானா இந்த நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கங்க, அடுத்த ரூட்டு காட்டுறேன். அதாவது இந்த 652 நண்பா. சரிங்களா? இந்த 652 வரும்போது ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த சி போர்டு நம்பர் 6 சரிங்களா, இந்த 6க்கு 6 சரிங்களா, சரிங்களா, அப்புறம் இந்த பிசிக்கு 52 நண்பா. சரிங்களா? இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா 27 சரிங்களா, அதாவது 652 627 நண்பா. சரிங்களா? இதில் வந்து இந்த கிராஸ் வந்து 27 72ன்னு வச்சுருந்தா 652 சரிங்களா. அப்போ இந்த பெண்டிங் 7ஆம் நம்பர் வந்து வந்திருக்கணும். சரிங்களா? ஒரு வாரம் வந்திருக்கணும் போன வாரமே. அது மிஸ் ஆனதுனால ஒரு வாரம் டிலேவாக ஒரு 7ஆம் நம்பர் ஆல் போர்டில் எங்கேனாலும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆல்ரெடி இந்த கிராஸில் 7 வந்துச்சு இல்லைங்களா, அதனால் மார்க் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 சரிங்களா, அப்படியே ஒரு வாரம் கேப் விட்டு டி போர்டில் 6 ஃபஸ்ட்டு, அப்புறம் ஏ போர்டில் 6 சரிங்களா, அப்படியே மறுபடியும் ஒரு வாரம் கேப் விட்டு பி போர்டுக்கு ஒரு 6 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்பா. சரிங்களா? அப்படியே இந்த கிராஸ் நம்பர் நேரம் இருந்துச்சுன்னா ஒரு 6 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா மார்க் பண்ண பாருங்கள், 5 சரிங்களா, ஒரு வாரம் கேப் விட்டு 0 சரிங்களா, மறுபடியும் ஒரு வாரம் கேப் விட்டு 5 சரிங்களா. நம்ம இந்த தெரியுதுங்களா, க்ரீன் கலர் பாருங்கள், 5 கிராஸ் ஒரு வாரம் கேப் விட்டு 0 ஒரு வாரம் கேப் விட்டு ஏ போர்டில் ஒரு 5 சரிங்களா. இதே மாதிரி இந்த ரெட்டில் மார்க் பண்ணிக்கிற 6 ஒரு வாரம் கேப் விட்டு ஒரு 6 ஒரு வாரம் கேப் விட்டு பி போர்டில் ஒரு 6 இல்லை 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கங்க, ஏன்னா இந்த கிராஸ் நம்பர் 76 வர்றதுனால நான் மார்க் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்க நண்பா. அடுத்த ரூட்டு பார்த்துடலாம். மந்த்லி சார்ட் நண்பா. சரிங்களா? இந்த மந்த்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த கிராஸுக்கு 33 நண்பா. சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு 38, ஏபி 33 பிசி 38. இதே நம்பர் வந்து இங்கே பிசியில் ஒரு 33 88 வந்திருக்கணும் நண்பா. சரிங்களா? அது வரல. இன்றைக்கி ரிசல்ட்டு 295 சரிங்களா. ஒரு வேளை ஒரு நாள் டிலேவாக நாளைக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒரு 3 8 அட்லீஸ்ட் 2 நம்பரில் ஒரு நம்பராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா அதை நோட் பண்ணிக்கிங்க, நான் காட்டுறேன். டெய்லி சார்ட், இந்த டெய்லி சார்ட்டில் அதாவது
இந்த 9 நண்பா. சரிங்களா, இந்த மந்த் எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் அந்த ரூட் இருக்கும். நான் ஒரு 2 இடத்த மட்டும் மார்க் பண்ணி காட்டுறேன். சரிங்களா, ஒரு ஒரு 9 சரிங்களா, இந்த சீபோர்டு 9 சரிங்களா, மேல் நம்பர் வந்து 02 நண்பா. சரிங்களா, இந்த 02 அப்படியே ஒரு 2 சரிங்களா, ஒரு 0க்கு ஒரு 5 இன்றைக்கி கணக்குக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு 9 ஏசியில் 95 0க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 5 வச்சுருந்தா ஒரு பெண்டிங் இருக்கிற 2 வந்து அடுத்த நாள் இறங்கியிருக்கு. சரிங்களா, பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் இறங்கியிருக்கு. இதே மாதிரி இந்த 0 சரிங்களா, இந்த 0 ஏ போர்டுக்கு இங்கே பாருங்கள், சி போர்டு 0 சரிங்களா. அதே மாதிரி மேல் நம்பர் 25 நண்பா. சரிங்களா, இந்த மேல் நம்பர் 25 அப்படியே அடுத்த நாள் வந்து 07 ஃபுல் பவர் நண்பா. சரிங்களா, அதாவது ஏ போர்டு நம்பர் வைக்கும்போது இப்போ இந்த டெய்லி சார்ட்டில் பிசி நம்பர் வந்து அடுத்தடுத்த நாளில் ஸ்ட்ரெயிட்டாகவோ பவர்லேயோ வந்துகிட்டே இருக்கு நண்பா. சரிங்களா, இது நிறைய இடத்துல இருக்குது, நீங்கள் பார்த்து நோட் பண்ணாலும் நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 7 நண்பா. சரிங்களா, முந்தா நேற்று ரிசல்ட்டு 722. இந்த 7க்கு சி போர்டு 7 சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 83 சரிங்களா. அதாவது இந்த 83க்கு 8ஓ 3ஓ கட்டாயம் ஒரு நம்பராக பிசியில் வந்திருக்குன்னு வரல. சரிங்களா, அது ஒரு நாள் டிலேவாக நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதாவது 38 ஸ்ட்ரெயிட்டாகவும் இறங்கலாம், இல்லை பவரில் வச்சு இறங்கலாம். ஆக மொத்தம் ஆட்டத்தில் பி போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ கட்டாயம் ஒரு 8ஓ 3ஓ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இன்னொரு ரீட்டும் இருக்குது, அதையும் காட்டிட்டுருங்க. அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 சரிங்களா, ஏ போர்டு 2 எடுத்து சி போர்டில் வச்சுருக்கான். சாரி, பி போர்டு 2 எடுத்து ஏ போர்டில் வச்சுட்டு இந்த கிராஸ் 98 சரிங்களா. இந்த 98க்கு 95 நண்பா இன்றைக்கி ரிசல்ட்டு. சரிங்களா, 298 295 சரிங்களா. பெண்டிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு ஒரு 8ஆம் நம்பர் பெண்டிங் நண்பா. சரிங்களா, இந்த கணக்கில் பார்த்தாலும் 8 இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் இன்னொரு நம்பர் இறங்கியிருக்கு, அதை ஏன் காட்டுறோம் பாருங்கள். அதாவது அந்த அன்றைக்கி நம்ம ஆல் போர்டுக்கு 5 கொடுத்துருந்தேன், அது இதை பார்த்து எடுத்திருந்தேன். அதாவது இந்த கிராஸு 005 நண்பா. சரிங்களா, இந்த 005க்கு ஏ போர்டுக்கு 00 நிறுத்தி ஏபிக்கு 00 வச்சுட்டு அந்த சி போர்டு பெண்டிங் 5 வந்து அடுத்த நாள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுருந்துருப்பான். சரிங்களா, இந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சி போர்டுக்கு ஒரு 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காகவே இருக்குது நண்பா. சரிங்களா, இது நோட் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த கிராஸ் பேட்டர்ன் வந்து இந்த டெய்லி சார்ட்டில் ஒர்க் அவுட் ஆகலை நண்பா. இந்த மந்த்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கிராஸ் பேட்டர்ன் வருது. சரிங்களா, 97 ஒரு நம்பர் பவர் வச்சு 29 சரிங்களா. இந்த நம்பர் அப்படியே கீழே ஸ்ட்ரெயிட்டாக இறங்குச்சுன்னா பிசிக்கு ஒரு 97 29 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி நான் எடுத்த நம்பர் பேஸ் பண்ணி கொடுக்குறேன் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுட்டா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க நண்பா. சரிங்களா, ஆல் போர்டுக்கு வந்து 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா, நான் நிறைய ரூட்டு பார்த்துட்டு எல்லாமே மார்க் பண்ணி காட்ட முடியாது, அதனால் வந்து ஆல் போர்டுக்கு 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா, சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு 8 அப்படி இல்லைன்னா 3 வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபி பிசிக்கு பார்த்தீங்கன்னா 67 76 ஸ்ட்ராங்காகவே இருக்குது நண்பா. சரிங்களா, வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்படி மிஸ் ஆச்சுன்னா ஏசிலையும் பிசிலையும் 28 78 23 73 நண்பா. சரிங்களா, வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 3 டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 768 678 628 679 629 078 ஒரு 573 நண்பா. சரிங்களா, கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம் நண்பா. பை.